நம்ம எல்லாருமே லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். திங்க் பாசிட்டிவ், விஷ் பண்ணுங்க, யூனிவர்ஸ் கொடுக்கணும். ஆனால் ஒரு பெரிய சீக்ரெட் என்ன தெரியுமா? 95% பீப்புள் லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கல. ஏன் தெரியுமா? ஏன்னா லா ஆஃப் அட்ராக்ஷனோட ரியல் சீக்ரெட்ஸ் அவங்களுக்கு தெரியாது. இப்போ நான் சொல்ல போகிற லா ஆஃப் அட்ராக்ஷனோட 5 ஹிடன் சீக்ரெட்ஸ். இதை யாருமே உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க, பட் நான் சொல்கிறேன். சீக்ரெட் நம்பர் 1, ஃபீலிங் இஸ் த ரியல் மேக்னெட். லா ஆஃப் அட்ராக்ஷனில் தாட்ஸை விட ஃபீலிங் தான் ரொம்ப பவர்ஃபுல்லானது. நீங்கள் நான் ரிச் ஆகணும்ன்ட்டு யோசிக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ள என்ன தெரியுமா பதில் வரும்? எனக்கு எப்படி மணி வரும்னு நீங்கள் யோசிச்சிட்டிங்கன்னா போச்சு. ஏன்னா யூனிவர்ஸுக்கு நம்ம யோசிக்கிற எண்ணங்கள் புரியாது, நம்ம உணர்ற ஃபீலிங்ஸ் தான் புரியும். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனோட முதல் சீக்ரெட்டே. உங்களுக்கு எது வேணுமோ அது ஏற்கனவே நடந்த மாதிரி உணர்ந்து ஃபீல் பண்ணுங்க. உங்களுக்கு பணம் வேணும்னா நீங்கள் ஏற்கனவே பணக்காரங்களா இருக்க மாதிரியும், அந்த பணத்துக்கு இப்போ நீங்கள் நன்றி சொல்கிற மாதிரியும் ரொம்ப சந்தோஷத்தில் ஃபீல் பண்ணி சொல்லுங்கள். நான் ரொம்ப செல்வந்தராக இருக்கேன், என்கிட்ட நான் எதிர்பார்த்த அளவு என் கைகள்லையும் சரி என்னோட வங்கி கணக்குலையும் சரி பணம் அவ்வளோ பணம் இருக்குது, அதுக்கு நன்றின்ட்டு நீங்கள் ஆசைப்படுற விஷயம் ஏற்கனவே நடந்துட்ட மாதிரி உணர்ந்து நன்றி சொல்லுங்கள். சீக்ரெட் நம்பர் 2, டவுட் இஸ் த பிக்கஸ்ட் பிளாக். நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட ஒரு விஷயத்த ஆர்டர் பண்ணுறீங்க, ஆனால் அடுத்த செகண்டை இப்போ நான் சொன்ன விஷயம் எனக்கு வருமானு நீங்கள் சந்தேகப்பட்டுட்டீங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் நினச்ச விஷயம் உங்களுக்கு கிடைக்காது. ஒரு உதாரணத்துக்கு, எனக்கு வெற்றி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனால் நான் இப்போ எதுவுமே பண்ணல, எனக்கு எப்படி வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா யூனிவர்ஸும் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ செகண்ட் சீக்ரெட்டில் முக்கியமான விஷயமே நீங்கள் கேட்கணும், அதை நம்பணும், சந்தேகப்படவே கூடாது. சீக்ரெட் நம்பர் 3, கிராட்டிடியூட் மல்டிபிள்ஸ் எவ்ரிதிங். லா ஆஃப் அட்ராக்ஷனில் கிராட்டிடியூட் ஒரு மேஜிக் பூஸ்டர்னே சொல்லலாம். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற விஷயத்துக்கு நீங்கள் தினமும் நன்றி சொல்ல அதை உணர்ந்து நன்றி சொல்ல யூனிவர்ஸ் என்ன தெரியுமா நினைக்கும்? இந்த பர்சனுக்கு அவங்க லைஃப்பில் நிறையா இருக்கிற விஷயங்கள் பிடிச்சிருக்கு போல், ஸோ நம்ம இன்னும் அவங்களுக்கு கொடுக்கணும்னு தோணி நீங்கள் நன்றி சொல்ல விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனோடைய மிக முக்கியமான சீக்ரெட்டு. நீங்கள் டெய்லி கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எதுக்கெல்லாம் கிராட்டிடியூட் பண்ணுறீங்களோ அது உங்ககிட்ட பல மடங்காக வந்து சேரும். சீக்ரெட் நம்பர் 4, விசுவலைசேஷன் இஸ் அ ப்ரிவ்யூ. இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பழக்கம் இருக்குது. அது என்னன்னா விசுவலைசேஷன். அவங்க தினமும் அவங்களோட கண்களை மூடி அவங்க அச்சீவ் பண்ண போகிற லைஃப்பை ஒரு படம் மாதிரி அவங்களோட கண்ணை மூடி அவங்க ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட ஆசைப்பட்ட காரு, ஆசைப்பட்ட வீடு, ஆசைப்பட்ட சந்தோஷம், அவங்களோட வெற்றி வாழ்க்கை, இதை எல்லாத்தையுமே அவங்க தினமும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது நம்ம மூளைக்கு ஃப்யூச்சராக இருக்காது, நம்மளோட ப்ரெசன்ட் மாதிரி தெரியும். அதனால் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன தெரியுமா பண்ணும்? இதுதான் இவங்களோட ரியாலிட்டின்ட்டு நம்ம நினைக்கிற விஷயத்த நமக்கு அட்ராக்ட் பண்ண ஆரம்பித்து கொடுக்கும். சீக்ரெட் நம்பர் 5, இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன் இஸ் மேண்டேட்ரி. லா ஆஃப் அட்ராக்ஷனில் நீங்கள் ஒரு விஷயத்த ஆசைப்படுறீங்க, எனக்கு இப்போ 10 கோடி ரூபா வேணும் பணம் அப்படின்னு நான் உட்காந்து யூனிவர்ஸ் எனக்கு 10 கோடி ரூபா கொடு, நான் வந்து அதை நான் ஃபீல் பண்ணுறேன், விசுவலைஸ் பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேன்ட்டு உட்காந்துட்டு இருந்தால் அது கிடைக்காது. யூனிவர்ஸ் நீங்கள் ஆசைப்படுற விஷயத்துக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் ஆக்ஷனாக மாற்றணும். அப்போனா தான் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற லைஃப்பை அடைய முடியும். இப்போ உதாரணத்துக்கு, நீங்கள் யூடியூப்பில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கணும்னு விசுவலைஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நான் யூடியூப் சேனலே ஓப்பன் பண்ணாமல் அதில் வீடியோவே போடாமல் இருந்தால் நமக்கு எப்படி சக்ஸஸ் வரும்? ஸோ ஒரு விஷயம் வேணும்னா நம்ம அதுக்கு விஷ் பண்ணால் மட்டும் போதாது, அதுக்கான ஆக்ஷன் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணவும் செய்யணும். இதுதான் மேனிஃபெஸ்டேஷனில் கடைசியாக இருக்க சீக்ரெட்டே. மேனிஃபெஸ்டேஷன் ப்ளஸ் ஆக்ஷன் தான் நம்மளோட ரிசல்ட்டே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனோட 5 ஹிடன் சீக்ரெட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபீலிங் இஸ் த மேக்னெட். செகண்ட் ஒன், டவுட் அவாய்ட் பண்ணுங்கள். தேர்ட் ஒன், கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபோர்த் ஒன், விசுவலைசேஷனை டெய்லி பண்ணுங்கள். ஃபிஃப்த் ஒன், இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன் எடுங்க. இந்த 5 சீக்ரெட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்கள் லைஃபு கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப நல்லபடியாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.